மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஈரான் மக்கள், ஈரான் குடிமக்கள் பல ஆயிரம் பேர் மொசாடோட உளவாளியாகவும் சிஐஏ உளவாளி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40,000 பேர் மேலே உளவாளிகள், சொந்த நாட்டு உளவாளிகள் 40,000 பேர். ஆனதுக்கப்புறம் இவர் உத்தரவு கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் அது செயல்படுத்தப்படும். இவர் எங்கே இருக்காருன்னே தெரியலை. 500 அடியிலிருந்து 1000 அடிக்கு கீழே இருக்கார். அவ்வளோ கீழே? ஆமாம். அது கீழே எப்படி அப்படின்னா, மலை இருக்குது. இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து மலை ஒரு 200-300 அடி 500 அடி இருக்குது. அதுக்கு கீழே ஒரு 300-400 அடி போச்சுன்னா வெளியே வரவே முடியாமல் அடித்து குமிச்சிட்டோம்னா உள்ள அதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கும் தெரியும். 2 பேர் தான் அவர் சந்திக்கிறாங்க. இல்லை சார், ஏற்கனவே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர் 90% அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மலித். ஈரானோட உச்சத்தலைவர் முஜதபா கம்பெனி தலைமறைவாயிட்டார் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் சிஐஏ, இன்னொரு பக்கம் மொசாடு. இவங்க வலை வீசி தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். இந்த வாட்டி கண்டிப்பாக முடிக்கணுன்ற நிலைக்கு போயிட்டாங்களா? வலைன்னா என்ன மாதிரி வலைன்னு நினைக்கிறீங்க? சொல்லுவாங்க, நம்ம இதில் பேப்பரில் போடுங்க, வலை தேடுகிறார்கள். ஆமாம், நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு குற்றவாளி போலீஸ் வலை வீசி தேடுகிறது அப்படின்னு பேப்பரில் செய்தி கொடுப்பாங்க. அந்த குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனில் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. இது நடக்கும். ஓகே, நம்ம ஊரில் வலைவீசி தேடுறது. அங்கே வலைவீசி தேடுறது அப்படின்னா உண்மையிலேயே 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட, அல்லது 2025 டிசம்பர் கடைசி வரைக்கும், ஓகே, மொசாடு சிஐஏ பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, டாப்பில் இருந்தாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பல ஆயிரம் பேர் ஈரான் மக்கள், ஈரான் குடிமக்கள் பல ஆயிரம் பேர் மொசாடோட உளவாளியாகவும் சிஐஏ உளவாளி இருந்தாங்க. காட்டி கொடுக்கறதுல இருந்தாங்க, கூடவே இருப்பாங்க. ஆஃபீஸில் துரந்தர் மாதிரியா அது கூடவே இருப்பாங்க. மொத்தத்துக்கு ஒரு அதிகாரின்னா அதிகாரிக்கு பிஏவாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் உளவாளியாக இருப்பாங்க. சில நேரத்தில் அதிகாரி உளவாளியாக இருப்பான். அப்புறம் சாதாரண மக்கள் இருந்து எங்கெல்லாம் யாரெல்லாம் பெரிய பெரிய இடங்களுக்கு உள்ளுக்குள்ளே அக்சஸ் போக முடியுமோ அதில் நிறைய பேர் உளவாளியாக இருந்தாங்க. அதனால தான் 2025 டிசம்பர் வரைக்கும் அவங்க அடித்த அடி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சாதாரண அடி இல்லை, பயங்கரமான அடி. ஈரான் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி மிரண்ட அடி. என்னென்னா, அண்டர் கிரவுண்டில் வச்சு நீங்கள் இஸ்பஹானாக இருக்கட்டும், நட்டான்ஸாக இருக்கட்டும், ஃபார்டோவாக இருக்கட்டும், அந்த 3 இடத்துல அண்டர் கிரவுண்டில் வச்சு என்ரிச் பண்ணுறாங்க. அதுக்கு என்ரிச் பண்ணுறதுக்கு சாதாரணமாக மோட்டரை ஆன் பண்ணி சுற்றுற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு. அதோட விஷயம், அதில் என்ரிச் பண்ணுறதுக்கு U-235 இருக்கு இல்லையா, அதோட ஐசோடோப்பு 239 எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஓகே, நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இது நான் அணு ஆயுதம் என்ரிச் பண்ணுறதை பற்றி அவ்வளோ டீட்டெயில் படித்தேன் நான். ஓகே, அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதை சாதாரண ஆட்கள் பண்ண முடியாது. சயின்டிஸ்ட்டுக்கு மேலே சயின்டிஸ்ட், அது அணு ஆயுத சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, விஞ்ஞானிகள், அவங்களால மட்டும்தான் பெருசாக பண்ண முடியும். அந்த இதில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 50-70 பேர் இருப்பாங்க. அதில் திடீர்னு ஒரு சீஃப் சயின்டிஸ்ட், அதில் எப்படின்னா அவங்க உத்தரவு கீழே ஒரு 5 பேர் 8 பேர் 10 பேர் இருக்காங்க. இன்னொரு சீஃப் சயின்டிஸ்ட், ஏன்னா இதில் இந்த யூனிட்டுக்கு இவர் சீஃப் சயின்டிஸ்ட், அந்த யூனிட்டுக்கு அவர் சீஃப் சயின்டிஸ்ட் அப்படின்னு. அந்த சீஃப் சயின்டிஸ்ட் அப்படியே கிளம்பி வெளியில் காரில் போகிறார். கார் மட்டும் வெடிக்குது, வேறு எந்த இதுவும் பிரச்சனை இல்லை, கார் வெடிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சீஃப் சயின்டிஸ்ட்டு ரொம்ப பாதுகாப்பாக அவர் வீட்டில் புள்ள குட்டியோட உட்காந்துருக்காரு. கரெக்டாக அந்த வீடு மட்டும் தீப்பெட்டி எரியுது. ஓகே, அப்புறம் கிளம்பி அப்படியே வேறு இடத்துக்கு ஒரு ஷாப்பிங் போகிறார். ஷாப்பிங் அடிக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படி வந்தால் யாரோ சம்மந்தமெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா பேரலைஸாக விழுகிறாரு. அப்படின்னு சயின்டிஸ்ட் மட்டும் 30க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட்டு கொண்டார்கள். அந்த 30க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட்னால் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். நம்ம சும்மா சாதாரணமாக இல்லை. சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், திடீர்னு ஒரு வாரம் லீவ் எடுத்தாலே கம்பெனி ஆட்டம் காணுது. என்னடா இவர் இல்லாமல் அடுத்த தகவல் என்னன்னு தெரியணும்ல.
அங்கே சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருப்பாங்கல்ல, இந்த ப்ரோக்ராமில் என்ன ஏது, அப்புறம் திடீர்னு பார்த்தா அங்கே என்னென்ன ப்ரோக்ராம் போட்டிருக்காங்கிற டீட்டெயில் பூரா லீக் ஆகி இஸ்ரேலுக்கு போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வைரஸ் அனுப்புகிறாங்க. வைரஸ் அனுப்பிச்சு இவங்க வந்து இதை வந்து 50,000 ரெவல்யூஷன் பெர் மினிட்டில் இதெல்லாம் சுற்றுறதுக்கு ப்ரோக்ராம் போடுறாங்க. அது பார்த்தா 30,000 ரெவல்யூஷனில் போகுது. அப்போ U-239 வந்து பிரிய மாட்டேங்குது. இது என்னடா அதுன்னு பார்த்து நம்ம இதுதான் கரெக்டாக தானே பண்ணுறோம் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணால் வைரஸ் உட்காந்து சிரிக்குது. வைரஸ் அப்புறம் என்னடா இப்போ இவங்களும் வந்து வைரஸை உண்டாக்குறதா இருக்கட்டும், வைரஸ் அழிக்கிறதா இருக்கட்டும், ஈரான் இன்னும் சாதாரண ஆட்கள் இல்லை. ஓகே, அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, ஓ இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ரூட்டு பிடிச்சி பார்த்தா இங்கே இஸ்ரேலேருந்து வந்துச்சு. அப்புறம் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தை பூரா திரும்ப மாடிஃபை பண்ணி, அப்போ என்னென்னா இவங்களோட ப்ராசஸ் வந்து டிலே பண்ணி அவ்வளோ பண்ணாங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, மொசாடு வந்து அந்த மொத்த மிடில் ஈஸ்ட்லேயும் அவங்க கால் பதிக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இதில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து ஒரு லேடி, அது இட்டாலியா ஃப்ரான்ஸோ ஒரு லேடி இங்கே வந்து பார்த்தா திடீர்னு முஸ்லீமாக மாறி குரான் ஓதி அது அர்த்தத்தை சொல்லி இதை சொல்லி நார்மலாக இருக்கிற முஸ்லீமை விட பயங்கரமாக ப்ரீச் பண்ணி, ஆகா இதெல்லவா ஒரு மதம், இதெல்லாம் ஒரு மார்க்கம் அப்படின்னு அங்கே போயிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டராக போய் ஒவ்வொரு முக்கியமான எப்படி பெரிய ஆர்மி சீஃபோட ஒய்ஃபு, ஆர்மி சீஃபு அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் வந்து பேட்டி எடுத்து, அதுக்கப்புறம் நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் பேச எப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே அவர் பெரிய ஆர்மி சீஃப் வந்து வெளியில் போய்கிட்டு இருப்பார். அவர் ஒய்ஃப்ட்ட போயிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கல்ல, வேட்டி என்னம்மா எப்படி இருக்காங்க, உன் வீட்டுக்கார் வந்து நான் இதே பேட்டி எடுக்கணும், எங்கே போயிருக்காரு, அவர் எப்போ வருவார், அவர் எங்கெங்கே போயிருக்காரு, அந்த இப்போ தான் போய்கிட்டு இருக்காரு. நான் வந்து அப்போ சாயந்தரம் வந்து 4 மணிக்கு இங்கே வீட்டுக்கு வருவார். அப்போல்லாம் பேட்டிக்கலாம் இல்லை, ஆஃபீஸில் பேட்டி எடுத்துறீங்களா, ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவார், அவர் நேரம் இங்கே போயிட்டு அவரை அயத்துல்லா அலி கமேனியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து IRGCயில் ஒரு மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு இங்கே வருவார். அப்படின்னா இது நேரம் அயத்துல்லா கமேனி போகிற வழியில் அவர் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அயத்துல்லா அலி கமேனியை போய் மீட் பண்ணி IRGCயோட மீட்டிங் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு வரணும், ஓகே, அல்ல வீட்டுக்கு வரணும் அப்படின்ற இடத்துல அயத்துல்லா அலி கமேனி இப்போ மீட் பண்ண போகிற இடத்துலேயே வந்து ஆளு காலி. எப்படா வந்தாங்க இவ அலைய போயிடறாங்க. ஆனால் இவ வந்து கரெக்டாக அங்கே வந்து பேசி அங்கே அப்படியே செய்தியை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டு இவர் இங்கே இந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை சார், எடுத்து படத்தெல்லாம் தாண்டின விஷயம். ஈரானுக்குள்ள இந்த CIAவும் மொசாடும் அவங்க நடத்தியிருக்க சதிராட்டத்தை வந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு அரை மணி நேரம் வந்து டீட்டெயில்டாக பேச முடியும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி, இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கல்ல, என்னாச்சு, 2025 ஒரு 12 நாள் போரில் அடித்தாங்க, நிறைய இங்கே தலைவர்கள் இருக்காங்க, இது போல எல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, நம்ம கடைசியாக வரப்போகிறது முஜ்தபா கமினிக்கு வரப்போகிறோம். இப்போது என்னென்னா இதெல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் 2025 போராட்டம் வந்து, அப்புறம் கலவரக்காரில் வந்து கலவரம் வந்து, அப்புறம் இன்டர்நெட்டை கட் பண்ணி, அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா ஸ்டார்லிங்க்கு, அதையும் கட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் பிரச்சனை. கிட்டத்தட்ட 40,000 பேர் மேலே உளவாளிகள், சொந்த நாட்டு உளவாளிகள் 40,000 பேர், 40,000 துரந்தர். ஆமாம், அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி 30,000 பேரை வந்து சோழி முடிச்சு, அப்புறம் எல்லாம் பயந்துட்டாங்க. இப்போ வந்து உளவு சொல்லணும்ல, ஆள் இல்லையே, ஆள் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க எப்படியும். ஆனால் அந்த கொஞ்சம் பேரும் பயந்து போய் அடங்கி ஒடுங்கி போய், அம்மா சத்தியமாக நான் உளவாளி இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இது முடிஞ்சா நம்பர் 1. அடுத்து வந்து இங்கே லெபனானில் நடந்துச்சு பார்த்தீங்கல்ல, பேஜர் வெடிச்சது இல்லை, 2500 பேஜர் வெடிச்சது. அதில் என்ன, அந்த பேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு அந்த பேஜர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக இல்லை 1 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஜர் விற்பனைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கிருந்தோ மேனுஃபேக்சர் பண்ண இதை வந்து வேற ஒரு ஐரோப்பிய நாட்டில் வச்சு இஸ்ரேல் கம்பெனியும் ஒரு மலையாளி ஒருத்தர் அங்கே இருக்கிறவர், அவர் கம்பெனி சேர்ந்து அதில் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பிரித்து வெடிகுண்டை வச்சு இங்கே ப்ரோக்ராம் பண்ணி விட்டு இங்கே வந்து விற்றுட்டாங்க, ஏதோ ஒரு ரூட்டில் விற்றுட்டாங்க. அப்போ 3 வருஷம் காத்து கிடந்துருக்காங்க. காத்து கடந்து இதை வந்து அடித்தாங்க. அடித்தா 2500 வெடி வந்து 500 பேர் அவுட்டு, 1000 பேருக்கு மேலே காயம். ஏன்னா கையில் வச்சுருக்காங்க, எடுக்கும்போது டம்முன்னு வெடிக்குது, நெஞ்சு வெடிச்சு, மூஞ்சி வெடிச்சு, கை போய் அப்படின்னு அங்கே பயங்கரமாக நடந்துச்சு. சரின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு ஹலோ அப்படி ஆரம்பிக்க, இது வாக்கிடாக்கி வெடிக்குது. அப்படி இதெல்லாம் சினிமா விட ஜாஸ்தி நடந்துச்சு இல்லையா. அப்போ இந்த அளவுக்கு இருந்தாங்கல்ல. அப்போ என்ன, எலக்ட்ரானிக் ஐட்டம். சரி, இப்போ வந்து February 28 அங்கே வந்து அயத்துல்லா சையத் அலி கமேனி அவர் வந்து காலையில் ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு அவர் கூட்டத்தை பெரிய கூட்ட போகிறாங்க. அங்கே அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த உளவாளிகள் தகவல் கொடுக்குறது ஒரு பக்கம். இன்னொன்று,
அமெரிக்கா கையில் வந்து சேட்டலைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சேட்டலைட் வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்க அனுப்புகிற வந்து இன்ஃப்ராரெட்டு இதுலேருந்து லேசர்லேருந்து என்னென்னவோ சொல்கிறாங்க. வெறுமனே ஃபோட்டோ மட்டும் இல்லை. அங்கே வந்து நேராக அங்கே மேலே போய்கிட்டு இருக்குல்ல, அது கீழே வந்து இந்த ரேஸ் அனுப்பிச்சாங்கன்னா பூமி வரைக்கும் என்னென்ன இருக்குது எப்படி அப்படிங்கிற அவங்களுடைய கம்ப்ளீட் ஜிபிஎஸ் சிஸ்டத்தை தாண்டி ஓகே இந்த உடம்புல வரக்கூடிய ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டு உணர்கிற மாதிரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ஏதாவது ஒரு பேஜரோ ஃபோனோ லோக்கல் ஃபோனோ லேண்ட்லைன் ஃபோனோ ஏதாவது ஒன்று வச்சுருந்தா அதோட சிக்னலில் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே. அப்போ இவங்க கையில் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம பங்கரில் இருக்காங்க. ஓகே, பங்கரில் இருக்காங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 அடி 80 அடி 100 அடி அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். அங்கே இருக்கிற இடத்துல வந்து இவங்க மொத்தமாக வந்து பங்கர் பஸ்டரை போட்டு 2300 குண்டு போட்டாங்க அன்னைக்கு. ஸ்கூலெல்லாம் அடிபட்டது எல்லாம் அடிச்சது. இவங்கள வந்து ஒட்டு மொத்தமாக சாய்ச்சது பங்கர் பஸ்டர். பங்கர் பஸ்டர் வந்து ஒன்று GBU-57 சொல்லி அது பங்கர் பஸ்டர் உள்ளே போய் எங்கெல்லாம் ஹார்டாக இருக்கோ கீழே இறங்கும், சாஃப்டாக இருக்கோ வெடிச்சிடும். அப்போ அங்கே ரூமுக்குள்ளே போய் வெடிச்சு எல்லாத்தையும் போய்ட்டு குடும்பத்தை கொன்று எல்லாம் பண்ணி முடித்தாங்கல்ல. சரி, இப்போ வந்து என்னாச்சு, அவர் முடித்ததுக்கப்புறம் ஓகே சோழி முடிச்சிட்டோம், நம்ம வந்து பெருசாக ஆகிட்டோம் அப்படின்ற இடத்துல உதறி எடுத்து திரும்ப ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவர் மகனை கொண்டு வந்துட்டாங்க. மார்ச் 8ஆம் தேதியே அவர் வந்து பதவி ஏற்றுக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் இது வரைக்கும் அவர் வெளிப்படலை. பொதுமக்கள் வெளிப்பட்டால் என்ன நடக்கும், அவர் இங்கே இருக்கார், மூமெண்ட் வந்து எப்படியாவது தெரிஞ்சிடும். இப்போ இந்த பிரச்சனை ஓஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறது. அதுபோக முக்கியமான முகரம் மாதிரி முக்கியமான நாட்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவர் எப்படின்னா இந்த அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, மத தலைவர் அயத்துல்லா. ஓகே, அப்போ மத தலைவர்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க தான் வந்து தொலை வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை இமாமா நின்று தொலை வைக்கிறது, அப்புறம் முகரமில் இருந்து முக்கியமான நாள்கள்லாம் தொலை வைக்கிறது இல்லை, இவர் தான் இமாம். அதுக்கப்புறம் ப்ரீச் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட அங்கே உட்காந்து. எதுக்குமே வரலை. ஓகே சரி, அது இல்லைன்னா சில நேரத்தில் வந்து லெபனானில் என்ன பண்ணான்னா காணொலி காட்சி மூலம் எங்கேயோ பேசியிருப்பாங்க, அல்லது லைவில் வந்து பேசுவாங்க. லைவில் வந்தாலுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் தெரிஞ்சிருமே. ஸோ அவர் கையில் வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு, அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு. ஏன்னா இவர் வந்து சுப்ரீம் லீடர் ஆயாச்சு. ஆனதுக்கப்புறம் இவர் உத்தரவு கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் அது செயல்படுத்தப்படும். இவர் எங்கே இருக்காருன்னே தெரியலை, ஆனால் உத்தரவு மட்டும் வருது. எங்கேருந்து வருது கேள்வி வரும்ல. அங்கேருந்து அவர் அனுப்புறது எப்படின்னா, அங்கே அவர் இருக்கிற இடம் வந்து ஒன்று டெஹ்ரானில் ஒரு இடத்துல கீழே இருக்கார், இல்லை இன்னொரு மலைக்கு குன்றுக்கு கீழே இருக்கார். அந்த இருக்கிற இடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 500 அடியிலிருந்து 1000 அடிக்கு கீழே இருக்கார். அவ்வளோ கீழே? ஆமாம், அது கீழே எப்படி அப்படின்னா மலை இருக்குது. இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து மலை வந்து ஒரு 200-300 அடி 500 அடி இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு 300-400 அடி போச்சுன்னா, ஆனால் இந்த பங்கர் பஸ்டர் இருக்குல்ல அதோட ரீச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, அதாவது ஹார்டான சர்ஃபேஸை தொலைச்சிக்கிட்டு போகிறது எப்படி அப்படின்னா அது வந்து 60 மீட்டர்ன்றாங்க. அப்போது 200-220 அடி. ஓகே, அப்போ 20 மாடி பில்டிங் வச்சுங்களேன். 20 மாடி பில்டிங்கை தலைகீழே போட்டோம்னா எப்படி இருக்கும், பூமி கீழே அந்த அளவுக்கு கீழே இறங்கும். ஓகே, அதுக்கு மேலே இறங்காது, ஏன்னா அதோட பவர் அவ்வளோதான். ஓகே, ஆனால் இவர் இருக்கிறது வந்து 50 மாடி, ஒரு 300 அடி கீழே. 20 மாடி கீழே போனால் இப்போ ஒரு 50 மாடி போனால் இன்னும் 500 அடிக்கு பக்கம், 400-500 அடி அப்படி. அந்த மாதிரி இடத்துல பங்கர் பஸ்டாலையும் ஒன்றும் செய்ய முடியல. சரி, அங்கே பங்கர் பஸ்ட்டு பண்ண முடியல. ஆனால் அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே வந்து அந்த மொத்த வாசல் சுற்றி போட்டு நிறையா போட்டு அடித்து குமிச்சிடலாமே. அவர் வந்து வெளியே வர வேண்டாம், வெளியே வரவே முடியாமல் அடித்து குமிச்சிட்டோம்னா மலையில் ஒரு வழி இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா, இப்போ இங்கிட்டு ஒரு வழி இங்கே ஒரு வழி ஒரு 5-6 வழி இருக்குது. 5-6 வழியும் சுற்றியே போட்டு சுற்றி போட்டோம்னா அடித்து முடிச்சிட்டோம்னா அவர் வெளியவே வர முடியாமல் டோட்டலாக சமாதி ஆயிடலாம்ல உள்ள. அதுக்கு பார்க்குறாங்க, அதுக்கும் தெரியலை. ஏன்னா ஜிபிஎஸ் கருவி, இந்த கருவி எதையுமே யூஸ் பண்ணலை. ஆட்கள் போகிற அந்த ஆட்களுக்கு வந்து மொத்தமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் இப்போ இந்த டீட்டெயில் எடுத்த வரைக்கும் 2 பேர் தான் அவர் சந்திக்கிறாங்க. ஈவன் பிரசிடெண்ட்டு பெசஸ்கியான் அவர் என்ன சொன்னார்னா, நான் போய் அவரை சந்தித்தேன் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எப்போ சந்தித்தார், எங்கே சந்தித்தார், என்ன பேசினா தெரியாது. ஆனால் அவர் வெளியே கொடுத்தது வந்து நான் சந்தித்தேன் பேசினேன். ஓகே, இது ஒரு பக்கம். அப்புறம் ஐஆர்ஜிசியில் அல்லது அப்பாஸ் ஆராக்சியோ அல்லது வந்து காலிபாபோ இவ்வளோ இன்னும் வந்து வேறு ஆட்களோ யாரோ அவரை சந்திக்கிறாங்க. அப்பப்போ இது மட்டும் அவருக்கு தகவல் போகுது.
இங்கே இந்தந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, நம்ம மக்கள் இவ்வளோ செத்துருக்காங்க, இந்த பாலம் போயிருச்சு, இந்த இடத்துல வந்து கெஷம் ஐலாண்டில் இவ்வளோ தாக்குதல், பந்தர் அப்பாஸில் இவ்வளோ தாக்குதல், இல்லை டெஹ்ரானில் இவ்வளோ தாக்குதல், இல்லை புஷேரில் வந்து தாக்க போகிறாங்க. அங்கே வந்து புஷேருங்கிறது ரஷ்யாவோட உதவியோட அணு மின் நிலையம், அணு ஆயுதம் இல்லை, அணு மின் நிலையம். ஓகே, அங்கே இருக்குது, அதை தாக்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் போகுது. பண்ணால் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட இந்த தெர்மல் பேப்பர் இருக்குல்ல, நம்ம இவிஎம் மிஷினில் சொல்லுவாங்களே தெர்மல் பேப்பர், இல்லை நம்ம வந்து இதில் அடிப்போம், பிரிண்ட் அடிப்பாங்களே, நம்ம ஷாப்பிங் மாலில் பிரிண்ட் அடிப்பாங்களே, இல்லை டிக்கெட்டு வரும்ல, அப்போ தெர்மல் பேப்பர் இருக்கும். அடுத்து ஒரு 4 நாள் 1 வாரம் கழித்து பார்த்தா அது அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இங்கே போனால் ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும்தான் அது வந்து இருக்கும். நேராக போகிறாங்க, டீட்டெயில் எல்லாம் வாங்குறாங்க, அவர் உத்தரவு கையெழுத்து போகிறது. அந்த பேப்பரை வந்து யார் படித்தாலும் புரியாது, ரொம்ப குறிப்பிட்ட ஆட்களை தவிர. சங்கேத பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சங்கேத பாஷையில் எழுதி அனுப்புகிறாங்க. அவங்களோட தெரிஞ்ச சைன் லாங்குவேஜ், அவங்களுக்கு பர்சனலாக மட்டும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த சங்கேத பாஷை அதில் வந்து எழுதி கொடுக்குறாங்க. இது உத்தரவு, ரைட், ஓகே, செயல்படு அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிறனால அவரை தேடுதல் என்னென்னா, உலகத்தின் டாப் உளவு பிரிவு 2, ஒன்று சிஐஏ, இன்னொன்று மொசாடு. நீங்கள் இன்னும் நம்ம வந்து என்ன தான் இது நடந்தாலும் சரி, அந்த 2 உளவு பிரிவை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. உலக அளவில் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ ரகசியமாக அவ்வளோ இதாக ரொம்ப டீட்டெயிலிங் எடுக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அத்தனை டீட்டெயிலும் டேட்டாவும் வந்து அவன் கையில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பாகிஸ்தானாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி ஆகக்கூடியவங்க, எங்கெல்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எடுத்து. சைனாவில் பார்த்தா அவங்க உளவாள்கள் இருக்காங்க, ரஷ்யாவை பார்த்தா அவங்க உளவாள்கள் இருக்காங்க, ரஷ்யாவோட கேஜிபி அவங்க வந்து எல்லா இடமும் இருக்காங்க. முன்ன மாதிரி இல்லாமல் ரஷ்யா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து உளவு பிரிவு வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மொசாடு. ஓகே, அது மாதிரி அந்த மாதிரி இடத்துல இவர் கையில் நெருங்கவே முடியாமல், சரி தப்பித்தவறி அவர் ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்பட்டு, அதாவது வெளியில் தெரிய வேண்டாம், சாதாரண நடந்துட்டாருன்னா அவரோட தெர்மல் ஹீட்டு தெரிஞ்சிடும். சரி, அது இல்லாமல் அவர் வந்து பேசுகிறாரு வச்சுக்கலேன், அந்த பேச்சோட ஆடியோ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து உள்ளுக்குள்ளே பேசுகிறாருன்னா அந்த பேச்சை வந்து கரெக்டாக பகுத்து, இது டீட்டெயில் படித்து பார்த்தேன், பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ மேலேருந்து சேட்டலைட்டு தான் கீழே வந்து ஊடுருவி போகுது, லேசரோ சம்திங் ஏதோ ஒன்று ஊடுருவி போகுது, ஏதோ ஒரு டெப்த்தில் போய் அவர் இருக்கார், இருந்து உள்ளுக்குள்ளே வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கலேன். அவர் பேச்சு இருக்கு இல்லையா, இப்போ சமீபத்திய பேச்சு என்ன மாதிரி டெசிபிளில் அல்லது என்ன மாதிரி துணியில் பேசுகிறாருன்னு இருக்குல்ல, அந்த பேச்சு கிடைச்சனா அந்த வேவ்லென்த்தை வச்சு இந்த இடத்துல இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலும் நினைக்கிறாங்க. அதையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவர் யார்கிட்ட எதுவும் பேசாமல் கூட, ஜிபிஎஸ் கருவி கிடையாது, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்ற தகவல் கிடையாது, அதுக்கப்புறம் எழுதுறது வந்து சங்கீத பாஷையில் எழுதுறாரு, பேசுறது கூட இல்லை. அவர் முதல்ல உயிரோடு இருக்காரா? அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கே, அவர் பேரில் வேறு யாராவது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் அது இல்லை, அவர் உயிரோடு இருக்காங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேரில் யாராவது ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஐஆர்ஜிசி கட்டுப்பட மாட்டாங்க. யாரோ ஒன்று போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து காலிபாபே போய் அங்கே கீழே எங்கே போனேன் பார்த்தேன் அப்படின்னு அப்பப்போ ஆள் அனுப்பிச்சி விட்டு பண்ணாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் 2, 10, 20 இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ஓகே இருக்கும். அதுக்கு அடுத்து ஏன் இவர் இப்போ டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்கப்பா அப்படின்னு வந்துடும், நீயா நானான்னு பெருசு வந்துடும்ல. அவர் இவரே இல்லை, முஸ்தபா கமீனி இல்லை, உயிரோடு இல்லை. ஓகே, அப்போ யாரோ சொல்கிற உத்தரவு நான் ஏன் மதிக்கணும்? ஒன்று ஐஆர்ஜிசி இருக்காங்கல்ல, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி, ஓகே, அவங்க தான் இன்றைக்கி அப்பர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அரசுன்னு ஒன்று இருக்குது, அதில் பிரசிடெண்ட் யார், பெசஸ்கியான், அவர் தலைமையில் ஒரு பெரிய படை இருக்குது. இன்னும் எப்போவுமே 2 இருக்குது, ஒன்று அரசு படை, இன்னொன்று ஐஆர்ஜிசி படை, 2 இருக்குது. அப்போது 2 பேரையும் கட்டுப்படுத்துறது முஸ்தபா கமீனி. அவர் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்னாகும், அது நீ சொல்லி இப்படி கட்டுப்படுறது அப்படின்னு அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து அங்கங்கே நிறையா பிரச்சனை ஆரம்பித்தா இவங்களுக்கு வந்து உள்நாட்டு யுத்தமே வந்துடும். அது இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவர் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னா நம்ம சொல்கிற லாஜிக் தான். ஓகே, அடிபட்டிருக்காரான பெரிய அளவுக்கு அடிபட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி, அடிபட்டிருக்காரு, ட்ரீட்மெண்ட் இருக்கார், இருந்தாலும் அது வந்துடலாம், வெளியில் வந்து வரலாம். ஆனால் அவரோட உயிருக்கு ஆபத்து. சரி, அவர் சப்போஸ் ஏதோ ஒரு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா ஈரான் வந்து நில குலைஞ்சிருமா அப்படின்னா இல்லை, அவருக்கு அப்புறம் வேறு ஆள் இருக்காங்க இன்னும். ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், முதல்ல இவங்கள பூரா வந்து சோழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவோம். ஏன்னா 56 வயசு அவருக்கு, 56 கொஞ்சம் வயசு தான் சொல்ல போனால். அதனால் சோழி முடித்து வெளியே வருவங்கிறதுக்காக அவரோட இருப்பிடம் எந்த தடையும் இல்லாமல் அப்படி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் பார்த்தா அவர்
இருப்பிடத்தை எங்கே தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ணு என்னத்தை அனௌன்ஸ் பண்ணாலும் சரி. இப்போ பயம் இருக்கும்ல, 30,000 பேரை கொண்டிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஓகே, அப்போ நம்மளுடைய உயிர் நம்ம கையில் வந்து எக்கச்சக்கமாக காசு கிடச்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் காசு கிடச்சிருச்சு, ஆனால் உயிர் இல்லை. எதுக்கு அந்த காசு? அந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கும் தரவு இல்லை. இல்லைன்னு சொல்லியாச்சும் உள்நாட்டு குழப்பம் இந்நேரம் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். இல்லை சார், ஏற்கனவே வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து அவர் வந்து 90% அவர் வந்து உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று சொன்னார். அவர் சொல்கிறது பெரிய உத்தம புத்திரன், சத்திய வேந்தன், அவர் சொல்கிற இப்போ இதெல்லாம் வந்து சூப்பரு, ரொம்ப கரெக்டாக சொல்லுவாரா? அவர் பூரா டெய்லி உளறிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு? ஒரே சென்டென்ஸில் என்ன சொல்கிறாரு? ஈரான் வந்து என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்க, பயங்கர அடிக்கிறேன், அவங்கள ரொம்ப பாராட்டுறேன், ஆனால் ஈரானை வந்து நான் வந்து கொண்டு விடுவேன், வெட்டி போடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. இவரே பாம்பு பாறை வரை எடுப்பாரு. அது மாதிரி அப்படி கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்போது அந்த மாதிரி கேட்டால் ஹர்மோஸ் வந்து சரி திறந்து விட்டாங்க. அப்போ இது என்னாச்சு? என்ரிச்மெண்ட் என்னாச்சு? அது அப்புறம் பேசிக்கிடுவோம். எதுக்குடா இங்கே வந்தீங்க? முதல்ல சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இப்போது வெளியேற முடியாமல் ஆடிட்டு இருக்காங்க. என்ன அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி திரும்ப பின்னாடி போயிட்டாங்கன்னா அவர் அமெரிக்கா வந்து அவுட்டு. ஏன்னா டீடாலரைசேஷன் பிரச்சனை வந்துடுது. அப்புறம் இஸ்ரேல் அவுட் ஆயிரும். இஸ்ரேல் வந்து அடங்கி ஒடுங்கி அந்த ஏரியாவில் வந்து நான்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு எல்லார் காலையும் விழுந்து ஒழுங்காக கிடக்கணும், அந்த மாதிரி ஆயிடுவாங்க அங்கே. அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்காங்க. இவர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தகுந்த லாஜிக் நிறையா இருக்குது. ஆனால் பிடிக்கவே முடியாத இடத்துல இருக்காருன்னா பிடிக்க முடியாத இடத்துல இருக்கார். இன்னொன்று என்னென்னா, அந்த நாட்டில் டூரிஸ்ட் போகிறாங்களா, டூரிஸ்ட் இப்போ போக மாட்டாங்க. பொதுவாக யாராவது வெளியிலேருந்து டூரிஸ்ட் போகிறாங்க, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இது செஞ்சேன், இந்த ஃப்ரெண்டு இங்கே தெரிஞ்சவங்க, யார்கிட்டையுமே பேச முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. இரும்புத்திரைனா உண்மையிலே இரும்புத்திரை. ஓகே, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆளை வச்சும் கண்டுபிடிக்க முடியலை. டெக்னிக்கலாக வந்து இது இருக்கு இல்லையா, சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வச்சும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு அளவாஞ்சு கிடக்காங்க. அவரை போட்டு தள்ளிட்டா என்ன ஆகும்னா சைக்காலஜிக்கலாக வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். இப்போ வீக் ஆகலை, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட இஸ்ரேலோட கவலை. மொசாடு சிஐஏ வந்து படுறாங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் தயாராக இருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா இவங்களை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு. அப்பா பண்ண தப்பு எது? சையத் அலி கமேனி அவர் பண்ண தப்பு, அவர் யூஸ் பண்ண கருவிகள். எந்த கருவி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கருவி இல்லை, உடம்பு வாய் வார்த்தை இல்லை, உடம்பு ஹீட் இல்லை, ஒன்றும் இல்லை, வெளிப்படலை, எல்லாத்தையும் சோழி முடிச்சு அப்புறம் வெளிப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே இருக்காருன்னு சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.